அன்பார்ந்த ஜேடிகே டிவி நேயர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த ஜேடிகே டிவி நிறுவனத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் தினம் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது நம்முடைய ஆசிரியர்கள் தான். சிறு வயதிலிருந்து நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சின்ன வயசில் அம்மாவை பிரிஞ்சு முதல்ல ப்ரீகேஜி எல்கேஜி போகும் பொழுது ஆசிரியர்கள் தான் மிக முக்கியமானவர்களாக நம்ம வாழ்க்கையில் தோணுவாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அதை அட்மையர் பண்ணுவோம், அதை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், அதை இமிட்டேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் நமக்கு ஞாபகத்தில் இருப்பாங்க. ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆசிரியர்கள் தான், டீச்சர்ஸ் தான். நம்முடைய பிரதான டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தப்போ ரொம்ப குறைவான ஆண்டுகள் தான் அப்படின்னாலும் நமக்கு நிறைய காரியங்களை அவர் போதித்து கொடுத்துருக்கிறாரு. நம்மளுக்கு எப்படி நாம் வாழணும், எதை எப்படி செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் போதித்து நம்மளை வழி நடத்தியிருக்கிறார், இன்னும் நடத்தி கொண்டு இருக்கிறார். இனிமேலும் நம்ம அவர் வழி நடத்துவார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய விஷயங்கள் நமக்கு நடத்தியிருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மலை பிரசங்கம் பார்த்தோன்னா எல்லாரும் எங்கேயுமே போகலை, அப்படியே அங்கேயே 3 நாள் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க கேட்டு உள்வாங்கி அதன்படி வாழ்கிறதுக்கு எல்லாரும் பிரயாசப்பட்டாங்க. மத்தேயு 11:29 பார்த்தோன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்பிக்கிறார். மத்தேயுவில் பார்க்குறோம், அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்பிக்கிறார். ஃபஸ்ட்டில் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்பிக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் படிப்படியாக மேய்ப்பினில்லாத ஆடுகள் போல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுக்குறார். அதை எல்லாவற்றையும் நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நம்ம எஸ்தருடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, எஸ்தருக்கு மொர்தெகாய் கற்பித்த எல்லாவற்றையும் எஸ்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. என்னென்ன சொல்லி கொடுத்தாலும் அதன்படியே செய்கிறாங்க. அது தான் மட்டும் செய்யலை, அவங்க அதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கீழ்ப்படிதல், அந்த மனத்தாழ்மை எல்லாவற்றையும். இப்போது நமக்கு தெரியும், எஸ்தரை ராஜா கூப்பிடவே இல்லை, ஆனாலும் தைரியமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. தனக்காக இல்லைனாலும் தன்னுடைய ஜனத்துக்காக கண்டிப்பாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த இடத்துல என்ன பேச வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க அறிந்திருந்தாங்க. அந்த இடத்துல ராஜாவை இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போது 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு அந்த தாதிமாருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க கண்டிப்பாக கர்த்தரை அறிந்திருந்திருக்க மாட்டாங்க, வாய்ப்பு இருந்திருக்கவில்லை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நானும் என்னுடைய தாதிமார்களும் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி மொர்தெகாய்க்கு சொல்லி விடுறாங்க. அப்போ நம்ம படித்து கொண்டதை மற்றவங்களுக்கு நம்ம பிரதிபலிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருமே நாம் ஒரு டீச்சர் தான். ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க நம்மளை பார்ப்பாங்க, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் நம்மளை பார்ப்பாங்க, சிறு குழந்தைகள் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் டீச்சர் தான். ஸோ நம்ம என்ன பழகிறோம், என்ன பேசுகிறோம், நம்ம மற்றவங்களை எப்படி நடத்துகிறோம், நம்ம மற்றவங்க கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறோம், எப்படி அவங்க இருக்கிறப்போ பேசுகிறோம், அவங்க இல்லாதப்போ பேசுகிறோம், இது எல்லாவற்றையும் சிறு குழந்தைகள் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இதை எல்லாவற்றையும் வீட்டில் இருக்கிற மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லோரும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதுபோக நம்ம வேலை பார்க்குற இடங்களில் நம்ம நெய்பர்ஸ் இருப்பாங்க, நமக்கு வீட்டு பக்கத்தில் எல்லோரும் நம்மளை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் கற்றுக் கொடுக்குறத நம்ம படித்து அதை நம்ம மற்றவங்களுக்கு காட்டணும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுடைய குணங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும். நம்ம பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக அதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு டீச்சர் தான். நாம் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட படிக்கிறோம், அதை நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு சேர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது
அவருடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒரே மாதிரி ஹார்மோனியஸாக இருந்தது. சொல் ஒன்றுமாக, செயல் ஒன்றுமாக, சிந்தனை ஒன்றுமாக அங்கே இல்லை. இப்போது எல்லா நேரங்கள்லேயும் ஆண்டவரோட கூட, இயேசு கிறிஸ்துவோட கூட அவருடைய சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே ஆண்டவரை க்ளோஸாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத அறிந்து கொண்டாங்க. அவங்களும் அதை உள்வாங்கி தங்களுடைய வாழ்க்கையில், அதுவும் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க எல்லாரும் தனித்தனியாக ஊழியம் பார்க்க போகும் பொழுது அவங்க எல்லாரும் அதை தான் வெளிப்படுத்துகிறாங்க. இயேசுவானவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாந்தம் ரொம்ப அமைதியாக எல்லாவற்றையும் செய்கிறது. மனத்தாழ்மை நிறைய நேரங்களில் நமக்கு இருக்காது. சாந்தமாக கூட நம்ம இருந்துருவோம். ஒரு இடத்துல பேசாமல் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்துருவோம், பொறுமையாக இருந்துருவோம். ஆனால் மனத்தாழ்மை அப்படிங்கிறது அது ரொம்ப நமக்கு இன்னும் நிறையா காரியங்கள், நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர தான் அந்த மனத்தாழ்மை கண்டிப்பாக ஆண்டு நமக்கு அருளி செய்வார். இந்த மனத்தாழ்மையோடு நம்ம இருக்கும் பொழுது யார் ஒருத்தரை பார்த்தாலும் நமக்கு அவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து நம்மளால் அவங்கள புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தை பரிமள தைலம் ஊற்றி அந்த கழுவும் போது அந்த ஸ்திரீயை பார்த்து எல்லாரும் ஒவ்வொரு விதமாக அங்கே நினச்சாங்க. அந்த இடத்துல நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிருப்போம்? இப்போது நமக்கு பைபிள் இருக்குது, நம்ம வாசித்துருக்கிறோம், அதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய பிரசங்கங்கள் கவனித்திருக்கிறோம், அதை நம்ம நிறைய தியானம் பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு சூழ்நிலையில் அந்த ரூமில் நம்மளும் இருந்திருந்தோன்னா நம்ம என்னவா யோசித்து இருப்போம்? அதை நம்ம யோசிக்கணும். ஸோ மனத்தாழ்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் டீச்சர்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. அவங்கள நம்ம ஒன்று போல் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும். அவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம நேசிக்கணும். முதல்ல கண்டிப்பாக சாந்தமாக இருக்கணும். அடுத்தது அவங்கள மனத்தாழ்மையோடு நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஒரே மாதிரி நம்ம அவங்கள வழி நடத்தணும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இந்த பொண்ணு நல்லா படிப்பான், அந்த பையன் நல்லா படிப்பான், அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் மாத்திரம்தான் நம்மளை வழி நடத்த முடியும். ஸோ இந்த டீச்சர் அப்படிங்கிறப்போ வெறும் டீச்சிங் மட்டும் இல்லை, லேர்னிங்கும் சைமல்டேனியஸாக நடக்கணும். வெறுமனை மற்றவங்களுக்கு போதிக்கிறதோ இல்லை கற்றுக் கொடுக்குறதோ மட்டும் இல்லாமல் அவங்களிடமிருந்தும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், நம்மளால் பார்க்க முடியாத நிறைய கோணங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் பார்ப்பாங்க. அதை எல்லாவற்றையும் நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த டீச்சிங்கும் லேர்னிங்கும் ஒரே நேரம் நடக்கணும், சைமல்டேனியஸாக நடக்கணும். ஒரு இடத்துல பேசும் பொழுது எதிர் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலைகளையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அதை அவங்கள பற்றி நாம் கற்றுக்கொள்ளணும். எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க, நம்ம ஒரு 3 மணி நேரம் பேசுகிறோம் அப்படின்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க 3 மணி நேரமாக அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்களுடைய சூழ்நிலைகளையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். இது நம்மளுடைய லைஃப்லேயும் நம்ம யாரோ ஒருத்தருக்கு நம்ம நிறைய கற்றுக் கொடுப்போம், நிறையா போதித்திருப்போம், அவங்களுக்கு நம்மளுடைய கவுன்சிலிங் நிறையா தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நம்ம படிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு நம்ம விழித்திருக்கணும். அதை நம்ம கொள்ளுகிற அளவுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுறவங்களா இருக்கணும். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெளிச்சம் உள்ளே வந்த உடனே அந்த இருள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலையே கிடையாது. அப்போ நம்ம வெளிச்சத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி வரதான் செய்வாங்க. இப்போ அந்த இருள் இல்லாத ஒரு இடம், முழு வெளிச்சமான ஒரு இடமாக நம்முடைய மனம் மாற வேண்டும் என்றால் நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். நம்ம என்ன கற்றுக் கொடுத்தாலும் அது நம்மளுடைய சொந்த கருத்தாக இல்லாமல் அது நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக, அது பைபிளை பேஸ் பண்ணதாக, ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில நேரங்களில் நம்மளோட மாம்சீகமாக சில அட்வைசஸ் நம்ம கொடுத்துருவோம் சிலருக்கு. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை, சண்டை 2 பேத்துக்குன்னா நம்ம அந்த இடத்துல மாம்சீகமாக பேசி அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கோ, இல்லைன்னா 2 பேரையும்
பிரித்து விட்றதுக்கோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு நெய்பர்ஸ் 2 பேத்துக்கு இடையில சண்டைனா நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு போய் அதன் பிறகு நம்ம அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை வேத வசனங்கள் மூலமாக எது சரியென்று படுகிறதோ அதை நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். டீச்சிங் அப்படின்னு வரும்போது நாமளும் லிசன் பண்ணணும். எப்படி நம்ம சைமல்டேனியஸாக லேர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம லிசன் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுடைய தேவைகள் என்ன அதற்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு நம்ம கற்பிக்க முடியும். அடுத்தது நம்மளும் ஒபே பண்ணணும். எஸ்தர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்படி அவங்க தாதிமாருக்கெலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதே போல் மொர்தெகாய் சொன்ன எல்லாவற்றையும் அவங்க கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டாங்க. ஸோ ஒரு கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம கற்றுக் கொடுக்கவும் முடியும், கற்றுக்கொள்ளவும் முடியும். நம்ம ஒவ்வொரு காரியமும் இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். அதில் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்பித்து கொடுக்கிறார். இந்த உலகத்தை குறித்தும் அவர் கற்பித்து கொடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்ம அவர்கிட்ட தான் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஸோ அப்போது நாம் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கும்போது நாம் அதை அந்த புரிந்து கொள்ளுதலை இன்னொருத்தங்களுக்கு நம்ம கடத்துகிறோம். ஸோ அப்போ அப்படி கடத்தும் பொழுது சில நேரங்களில் நமக்கு நம்ம கூட கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், இல்லை நமக்கு முடியாத காரியங்களை விட்டுருவோம். சில விஷயங்கள் நம்மளாலே ஃபாலோ பண்ண முடியாது, அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை அப்படியே நம்ம வருங்கால தலைமுறையினருக்கு நம்ம அதை கடத்த வேண்டும். இது வரைக்கும் நாம் சாதாரணமாக எல்லாரையும் பற்றி பேசினோம். எல்லாரும் ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இப்பொழுது ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்கள மாத்திரம், அதாவது சின்ன கிளாஸில் இருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும், காலேஜ் வரைக்கும் ஆசிரியர்களாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாரையும் ஒளியூட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த ஒரு தகுதியான பணிக்காக ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். அதுக்கு அவங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நம்மளை இத்தனை பேருக்கு ஒளியேற்றும்படியாக நம்மளை அழைப்பித்திருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து சந்தோஷத்தோடு நம்ம அதை செய்ய வேண்டும். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தெரிந்து இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முன்னு இருக்கிற அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரியான குழந்தைகளாக இருக்க மாட்டாங்க. சிலர் நல்லா படிப்பாங்க, சிலர் நல்லா ஃபைன் ஆர்ட்ஸில் நல்லா இருப்பாங்க, சிலர் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாரையும் ஒரே ரூமில் தான் நம்ம வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம அவங்களுக்கு கற்பிக்கிறோம் எல்லா விஷயங்களையும். ஒவ்வொருத்தருடைய உள்வாங்குதலும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த உள்வாங்குதலை பொறுத்து நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸோ இல்லைன்னா ப்ரிஃபரன்ஸோ நம்ம எப்போவுமே வச்சுக்கிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாரையும் ஒன்று போல் அணைத்து கொண்டாரோ அதே போல் நாமளும் எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். சில நேரங்களில் பிள்ளைங்க நமக்கு கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, சில நேரங்களில் அவங்க லிசன் பண்ணுற மூட்லேயே இருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக சாந்தமாக அதை கையாள வேண்டும். அடுத்தது என் கிளாஸில் சேட்டை பண்ணிட்டால அப்படிங்கிற ஒரு ஈகோவை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக மனத்தாழ்மையோடு நாம் அதை பார்க்க வேண்டும். அடுத்தது எனக்கு இந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், இந்த குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதுன்னு நமக்கு யாரும் இல்லைனாலும் பிடிக்கும்னு ஒரு குழந்தை வந்துருச்சுனாலே அங்கே ஒரு ப்ரையாரிட்டி வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்படி எவ்வளோ பிடித்திருந்தாலும் அந்த கிளாஸ் ரூம்ஸ்குள்ளே நம்ம அதை வெளிக்காட்டாமல் அதை வைத்திருந்தால் தான் மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு சமத்துவமாக உணர முடியும். இல்லைன்னா அவங்களே கொஞ்சம் பேக் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும் நம்ம டீச்சருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பிடிக்கலைன்னு நம்ம யாரையும் சொல்லலைனாலும் ஒரு ஆளாக நம்ம பிடிக்கும்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது மற்றவங்க எல்லாம் அடுத்த கேட்டகரி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிடும். அதனால் அந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். கற்பித்தலில் நம்மளுடைய பர்ஃபெக்டாக ஒரு டீச்சர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜீசஸ் கிரைஸ்ட்டை தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்மளால்
அவ்வளோ பர்ஃபெக்டாக எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு இல்லைனாலும் நம்ம அந்த பர்ஃபெக்ஷனுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம், ஸ்ட்ரைவ் பண்ணலாம். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஒரு டீச்சராக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் நமக்கு தருகிற எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அதை நாம் இந்த உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரமான நம்மளுடைய வேலைகளில் நம்ம அதை கொண்டு போய் மற்றவங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு மலையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பட்டணமாக நாம் அதை மற்றவங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு டீச்சர் தான், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டே இருப்பாங்க. எப்படி நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, எப்படி உங்களால் இவ்வளோ உதாரத்துவமாக இருக்கிறீங்க, இது எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்கு கற்பிக்கிற காரியங்கள் தான். எப்படி உங்களால் இதை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக செய்ய முடியுது, எப்படி உங்களால் டெய்லி இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியுது, எப்படி இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுது, இப்படி ஒவ்வொரு கேள்விகளும் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு கற்பிக்கிற ஒரு புது விஷயம். அவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் அவங்களும் அதை கற்றுக்கொண்டு பின்பற்றுவாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற இந்த வாழ்க்கை, அதுவும் ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டு வாழுகின்ற இந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு அருளி இருப்பதே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன். இது ஒரு பெரிய கிஃப்ட். எத்தனையோ பேருக்கு இன்னும் ஆண்டவரை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட இவர் தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிறது தெரியாமல் எத்தனையோ பேர் இருந்துகிட்ருக்காங்க, எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இதன் மூலமாக நம்ம எவ்வளவு தூரம் மற்றவங்களுக்கு நம்முடைய செயல் மூலமாக, நம்முடைய டீட்ஸ், நம்முடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக ஆண்டவரை நம்ம பிறருக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்ம முக்கியமாக செய்கிற ஒரு ஆசிரிய பணி. ஒவ்வொரு நாளும் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வைத்து அதை மனதில் நிறுத்தி நம்ம எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்ம கையாள வேண்டும். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த ஆசிரியர் தினத்திலும் கத்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்திருளும்பா. கத்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவது போல் அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உண்மையே சார்ந்திருக்கிறது போல கத்தாவே, ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களை வழி நடத்துகிறது போல கத்தாவே, நாங்கள் ஒரு நல்ல ஒரு உலக பிரகாரமான டீச்சராக இருந்தாலும் கூட ஒரு நல்ல டீச்சராக ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிற ஒரு டீச்சராக இருக்க கத்தாவே எங்களுக்கு கிருபை செய்திருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.